அசோசியேஷன் தமிழ்நாடு மாநில அளவில் தற்போது 52 சென்று உள்ளது. எல்லோருடைய பிரச்சனையும் அரசு கவனத்தில் கொண்டு செல்லவும் இந்த பேட்டி அளிக்கப்படுகிறது. எம்சாண்ட் ஜல்லி வெளியேற்றத்தை அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நல்ல முறையில் குறைக்க ஆவண செய்ய இந்த பேட்டி அளிக்கப்படுகிறது. இங்க வந்திருக்கும் அகில இந்திய முன்னாள் தலைவர் பீஸ்மா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்கு எங்களுடைய மூத்த தலைவர் அவர்கள் உங்களுக்கு பேட்டி அளிப்பார்கள். எல்லோருக்கும் காலை வணக்கம். அதே போன்று பத்திரிகை செய்தியாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆர் ராதாகிருஷ்ணன், மேனாள் தேசிய தலைவர். தேசிய அளவிலே இந்த சங்கத்திற்கு ஸ்போக்ஸ்பர்சனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இதிலே எனது அருகிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் திரு மோகன் அவர்கள் மேனாள் அகில இந்திய தலைவர், இந்நாள் அகில இந்திய காப்பாளர். அவர் இந்த தமிழ் மாநிலத்தினுடைய பொருளாளர். ஒரு உங்களை வரவேற்று உரையாற்றியவர் இன்றைய தமிழக, அந்தமான், புதுச்சேரி மாநிலங்களுடைய தலைவர். அவர் ஜெகநாதன், முன்னாள் தமிழகம், புதுச்சேரி, அந்தமான் மாநிலங்களுடைய தலைவர். இன்றைய தினம் இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்ததனுடைய முழு நோக்கம் தமிழக அளவிலே கருங்கல் ஜல்லி மற்றும் எம்சாண்ட், குறிப்பாக வடமேற்கு மாவட்டங்களில் 6-7 மாவட்டங்களிலே சடனாக விலையை ஏற்றிவிட்ட காரணத்தினால் அங்கிருக்கிற ஒப்பந்தக்காரர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள். எங்களுடைய மாநில கூட்டம் சென்ற மாதம் 15ஆம் தேதி மயிலாடுதுறையில் நடைபெற்றதில் பல்வேறு உறுப்பினர்கள் அவர்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்து அதன் மூலமாக இன்றைய தினம் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் இந்தியாவிலே வேறெங்கும் நடைபெறாத அளவுக்கு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய பெருமுயற்சியினால் வெளி தேசத்திலிருந்து நிறைய முதலீட்டுகள் வருகின்ற காரணத்தினாலும், அதே போன்று தமிழகத்திலே கட்டுமான பணிகள் அதிகம் நடைபெற்று இருக்கிற காரணத்தினாலும் பெருவாரியான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த பெருவாரியான வேலைகளுக்கு மூலப்பொருளாக விளங்கக்கூடிய இந்த எம்சாண்ட், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை விலை எந்த விதமான முன்னறிவிப்புகளால் ஏறிவிடுவதனால் இந்த பணிகள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றன. இந்த பாதிப்புக்கு உள்ளானால் அரசாங்கத்தினுடைய திட்டப்பணிகள் எல்லாம் குறித்த நேரத்திலே முடிவாக போவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் முதல்வருடைய அந்த எண்ணம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த விலையேற்றத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும். குறிப்பாக இன்றைய தினம் கனிமவள துறையிலே சில நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்ற நடைமுறைகளால் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது என்று அந்த உற்பத்தியாளர்கள் எங்கள் இடத்துல கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உற்பத்தி பாதிக்கப்படாமலும் அதற்கு ஆவண அரசாங்கம் செயல்படுகின்ற அரசாங்கத்தினுடைய வேண்டுகோள் இருப்பதன் முகத்தாரே தான் இந்த பத்திரிகையாளர் நிகழ்வு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விளையாட்டுத்தின் மூலமாக நாங்கள் ஒரு
சென்ற வாரம் கூட உங்களுடைய பத்திரிகையாளர் தமிழகத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர் கூட்டமைப்பு உங்களை சந்தித்து இதே குறையை அவர்களும் வெளிப்படுத்தினார்கள். அன்றைய தினமே அவர்கள் கனிம வளத்துறை அமைச்சரையும் சந்தித்திருக்கிறார்கள். அதே போல நாங்களும் கனிம வளத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த கனிம வளத்துறையிலே இருக்கின்ற இந்த இடர்பாடுகளை எல்லாம் களையவில்லை என்று சொன்னால், இந்த கருங்கல் ஜல்லி மற்றும் எம்சாண்ட் குறித்த அளவுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், இந்த தமிழகத்தினுடைய திட்டப்பணிகள் எல்லாம் குறிப்பாக மார்ச் 31ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டிய திட்டப்பணிகள் எல்லாம் முடியாமல் போகின்ற வாய்ப்பு உருவாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் சென்ற 2 மாதங்களாக பெருவாரியான மழையின் காரணமாக சாலைகள் பாலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில்